வெல்கம் டு டாப்பர்சிவ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியில் இருக்கக்கூடிய சம்ஸு. சயின்ஸ் ஃபிசிக்ஸில் எனர்ஜின்ற டாபிக் கீழே, எனர்ஜி அண்ட் பவர்ன்ற டாபிக் கீழே வரக்கூடிய சம்ஸை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஒர்க்குன்ற டாப்பிக்கில் பார்த்தோம். அதோடய கான்செப்ட், ஃபார்முலா அண்டு சம்ஸு பார்த்தோம். ஓகேங்களா? ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தமிழில் போடணும்னு சொல்லிட்டு. நானுமே ஆக்சுவலாக தமிழ் மீடியம் தான். நம்ம சம்ஸு ஒரு சில கான்செப்டெல்லாம் கொஞ்சம் ரயில்வேக்கு மட்டும் இங்கிலீஷில் படிக்க பழகிக்கிறது நல்லதுன்றது என்னுடைய சஜஷன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழில் கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். ஓகேங்களா? இதே கொஸ்டின் அப்படியே தமிழ்லேயும் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறேன். பட்டு நீங்கள் இங்கிலீஷ்லேயும் சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் ஆகுன்றது நம்ம சொல்ல முடியாது எக்ஸாம் சமயத்தில். ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ வேறு எதனா உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த எனர்ஜின்ற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபார்முலா இருக்குதுன்னு பார்த்துடலாம். அகைன் சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வந்து எல்லா டாப்பிக்கும் நம்ம குரூப் டி எக்ஸாம் வர்றதுக்குள்ளே பார்த்துனே போகலாம். ஓகேங்களா? எப்படியும் டேட்டுக்கு கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு டாபிக் ஒரு நாள் பார்த்தா கூட கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சம்ஸ் முடிச்சிடலாம். சம்ஸ் முடிச்சுட்டு அப்படியே கான்செப்ட் வைஸ் போயிடலாம் முக்கியமான டாப்பிக்லாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு சம் பார்த்துடலாம். 900 into 10 to the power of 6 joule of energy is consumed this month in a house. How much this energy in the யூனிட்டில் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 900 into 10⁻6 ஜூல் எனர்ஜி வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் கன்சியூம் ஆகுது. அப்போது எவ்வளோ யூனிட் வந்து கன்சியூம் ஆகிருக்குதுன்றது கேட்குறாங்க அவங்க. ஆக்சுவலி யூனிட் நம்ம எலக்ட்ரிக்கல் யூனிட் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கமர்ஷியல் யூனிட் ஆஃப் பவருக்கு எஸ்ஐ யூனிட் வந்து கிலோ வாட் பர் ஹவர் இது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம வெறும் எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர்னு கேட்டால் நம்மளுக்கு வாட்டு தான். அதே கமர்ஷியல் யூனிட் ஆஃப் பவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிலோ வாட் பர் ஹவர். ஓகேங்களா? இந்த வித்தியாசத்தை ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க முன்னாடி. ஓகே, நம்ம இந்த சமயம் இப்போ பார்க்கலாம். இந்த சம்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இவ்வளோ ஜூல் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்மளுக்கு யூனிட்டாக கிலோ வாட் பர் ஹவராக கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா ஒரு விஷயம் தெரியும். 1 கிலோவாட் பர் ஹவர் ஈக்குவல் டு 3.6 into 10 to the power of 6 ஜூல். ஓகேங்களா? 1 கிலோவாட் பர் ஹவர் ஈக்குவல் டு 3.6 into 10 to the power of 6 ஜூல். அப்போது என்ன பண்ணோன்னா இந்த மந்த்லி கன்சியூம் ஆன வேல்யூவை மேலே போட்டு நம்ம 3.6 into 10 to the power of 6 டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ 10 to the power இது கேன்சல் ஆகிரும். 3.6 900 டிவைட் பண்ணோன்னா 250 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 250 கிலோ வாட் பர் ஹவர் தான் ஆன்சர் இருக்குது. நான் யூனிட் எங்கே எழுத விட்டுக்கிறேன், கிலோ வாட் பர் ஹவர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் twice that of its initial velocity, then its kinetic energy becomes n times of initial kinetic energy, then what would be value of n? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி 2 மடங்கு ஆகுது. இனிஷியல் முதல்ல இருக்கிறத விட 2 மடங்கு ஆகுது. இதனால் கைனட்டிக் எனர்ஜி எத்தனை மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து இவங்களே அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க. நம்மளுமே அப்ராக்சிமேட்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கைனட்டிக் எனர்ஜி, இயக்க ஆற்றலுக்கு ஃபார்முலா என்ன? 1/2 mv². ஓகேங்களா? 1/2 mv². நம்ம குத்து மதிப்பாக ஃபஸ்ட்டு எம்முக்கும் 1ன்றதை போட்டுக்கலாம், விக்கும் 1ன்றதை போட்டுக்கலாம். எம்முக்கும் 1 விக்கும் 1ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு 1/2 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இவங்க சொல்கிற சினேரியோவில் நம்ம போட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்த சினேரியோவில் என்ன சொல்கிறாங்க? வெலாசிட்டி டபுள் ஆகுதுன்றாங்க. அப்போ மாஸ் எதுவும் மாறல. அப்போ மாஸ் அதே 1னே போட்டுக்கலாம். வெலாசிட்டி டபுள் ஆச்சுன்னா 2ஆக வந்துடும். ஓகேங்களா? 2ஆக வந்துச்சுன்னா 2² இங்கே வருமா? அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது 4 ஆகிடும். 4/2ன்னு வரும். 4/2 ஃபைனலாக 2ன்னு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து 1 வைக்கும் போது நம்மளுக்கு ஆஃப் கிடச்சிருக்குது. ஓகேங்களா? இப்போ அவங்க சொன்ன மாதிரி நம்ம அந்த மாதம் மட்டும் டபுள் பண்ணி நம்மளுக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2 ஆகிருக்குது. ஓகேங்களா? இப்போது இதுக்கும் எத்தனை மடங்கு ஏறி இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கும் இன்ட்டு 4 மடங்கு ஏறி இருக்குது. ஓகேங்களா? இப்போ ½ into 4 போட்டால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்?
2 கிடைக்கும். அப்போ இந்த 4 தான் ஆன்சர். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி இவங்க அப்ராக்சிமேட்டாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் வேல்யூ 1ன்னு அந்த ஃபார்முலாவில் வச்சு போட்டுக்கலாம். இப்போ இங்கே இயக்க ஆற்றல் கைனெட்டிக் எனர்ஜிக்கு வந்து 1/2 mv². இவங்க வந்து வெலாசிட்டி மட்டும் ஃபஸ்ட்டு டபுள் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இங்கே. ஓகேங்களா? திசை வேகம் மட்டும் டபுள் ஆகுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் 1 வச்சா ஆஃப் வந்துடுது இயக்க ஆற்றல். அதுக்கடுத்தது வெலாசிட்டி மட்டும் டபுள் ஆகிறோம். ஓகேங்களா? டபுள் ஆகி இங்கே v² ஆகிறதுனால 4/2 வருது. 2 அப்புறம் ஃபைனல் வேல்யூ 2 வருது. அப்போது ஆஃபுக்கும் 2க்கும் எவ்வளோ ஏறி இருக்குதுன்னா 4 மடங்கு ஏறி இருக்குது. அதுதான் கேட்குறாங்க, எத்தனை மடங்கு ஏறி இருக்குது அப்படின்னா 4 மடங்கு ஏறி இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க இதை. ஓகேங்களா? எதனா இதை டவுட்னா திருப்பி கமெண்ட்லேயும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இது ஈஸி தான், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு, an object with mass 2 kg thrown upward the initial velocity 20 meter per second. After 2 seconds its kinetic energy will be. அதாவது ஒரு 2 கேஜி நிறையுள்ள ஒரு பொருளை மேல் நோக்கி போடுறாங்க. அதனுடைய ஆரம்ப திசை வேகம் 20 மீட்டர் பர் செகண்டு. அதுக்கப்புறம் 2 செகண்ட் கழித்து அதோட கைனட்டிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ டைமோடு கொடுத்துட்டாலே நம்ம டேரெக்டாக இந்த 1/2 mv² போட முடியாது. ஓகேங்களா? டைமோடு கொடுத்துட்டாலும் நம்ம இதில் போட முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மோஷனுக்கு இயக்க ஆற்றலின் விதிகள்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃபார்முலா படிச்சிருப்போம். மோஷன் ஈக்குவேஷன் சொல்லிட்டு v = u + at அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அதுக்கப்புறம் s = ut + 1/2 at² இருக்கும். அப்புறம் v² = u² + 2asன்னு இப்படி 3 இருக்கும். அதில் வந்து இந்த இடத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படுற ஃபார்முலா வந்து இதுதான். ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஆரம்ப திசை வேகம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் டைம் இருக்குது. ஆக்சிலரேஷனும் நம்ம இங்கேருந்து போடுறதுன்றதுனால நம்ம 10ன்னு அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி எடுத்து போடும்பொழுது v தான் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இங்கே v தான் நம்ம போடுறோம். 1/2 mv² m இருக்குது, ஆனால் v இல்லை. அந்த v கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த v = 20 எது இனிஷியல் வெலாசிட்டி ஆரம்ப திசை வேகம் 20 ப்ளஸ் மேல் நோக்கி போடுறதுனால நம்ம கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் வரணும். கீழ் நோக்கி வந்தால், அதாவது டுவார்ட்ஸ் எர்த்து வந்தால் ப்ளஸ்ஸு, எதிர் திசையில் பூமியிலேருந்து எதிர் திசையில் போனால் கிராவிட்டி நம்ம எப்பவுமே மைனஸ் வேலையில் தான் போடணும். அதனால் -10ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? டீன்றது வந்து பார்த்திங்கன்னா 2 செகண்டு. ஓகே, இப்போ 2 × 10 போட்டோம்னா -20 ஆயிடுதுங்களா? இங்கே இந்த 20 அப்படியே இருக்குதுங்களா? அப்போ 20 - 20 0 ஆயிடுச்சு. அப்போது v = 0. ஓகேங்களா? இப்போ v = 0ன்னா இங்கே 0 போட்டோன்னா 0 × இது 2 × ½ அவ்வளோதான். எல்லாமே 0 ஆகிடுது. வேல்யூவே ஃபுல்லாக 0 தான். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆன்சர் வந்து 0. ஓகே, ஒரு 2 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை மேல் நோக்கி எறிகிறார்கள். அதன் ஆரம்ப திசை வேகம் 20 மீட்டர் பர் செகண்ட். அதுக்கப்புறம் 2 செகண்டு கழித்து அதனுடைய இயக்க ஆற்றல் என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு இயக்க ஆற்றலுக்கு ஃபார்முலா 1/2 mv²ன்னு தெரியும். இங்கே இவங்க இனிஷியல் வெலாசிட்டி ஆரம்ப திசை வேகம் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை வச்சு முடிவுக்கு வர முடியாது. டைமும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து நம்ம இயக்க ஆற்றலின் விதியின்படி v = u + atன்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம ஃபைனல் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறோம். அப்போது 20 போடுறோம். இங்கே ஆக்சிலரேஷன், அதாவது கிராவிட்டி அப்படின்ற இடத்துல வந்து மைனஸில் போடுறோம் வேல்யூவை. ஏன் மைனஸில் போடுறோம் அப்படின்னா, அது பூமிக்கு ஆப்போசிட் திசையில் செலுத்தப்படுகிறது. ஓகேங்களா? அப்வர்ட் டைரக்ஷன். ஓகேங்களா? அதனால் நம்ம மைனஸ் போடுறோம். ஓகேங்களா? உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். -10 போட்டோம், அப்புறம் டைம்ன்றதுல 2 போட்டோம். 20 - 20 0 ஆயிடுச்சு. v = 0 ஆயிடுச்சு. அது எத்தனை இங்கே போட்டால் 0 ஜூல் வந்துச்சு. ஓகேங்களா? இவ்வளோதான் கான்செப்ட்டு. லாஸ்ட்டு சொன்ன சம்மு, இந்த சம்மெல்லாம் வந்து கேட்கக்கூடிய சம்மு. ஒரு 2-3 தடவை இந்த சம்மை கூட போட்டு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதை புரியலனாலும் நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, when an object 11 kg is at height 5 meter from the ground, find the energy contained. 11 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் 5 மீட்டர் உயரத்திற்கு கிரவுண்ட்லேருந்து செலுத்தப்படுகிறது. அதனுடைய ஆற்றல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹைட்டு, ஓகேங்களா, உயரம்னு கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் எனர்ஜி இருக்குது. ஓகேங்களா? 2 விதமான ஆற்றல்கள் நம்ம படிச்சிருக்கோம். என்னென்னா, ஒன்று பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜினா நிலையான ஆற்றல் mgh. ஓகேங்களா? அடுத்தது கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜினா இயக்க ஆற்றல்.
நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1/2 mv². ஓகேங்களா. பொட்டன்ஷியல் எனர்ஜினா mgh, மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு ஹைட்டு. கைனட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றல்னா ½ இன்ட்டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர். ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. எனர்ஜியில் இதை வச்சு தான் மேக்ஸிமம் சம்ஸ் கேட்பாங்க. இந்த கைனட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றலில் மட்டும் சில டைம் வெலாசிட்டி டைரெக்டாக கொடுக்காம லாஸ்ட் சம்மில் கொடுத்த மாதிரி நீங்கள் இன்னொரு ஈக்குவேஷனில் போட்டு கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வர மாதிரி கொடுப்பாங்க. அதனால் அந்த மோஷனுக்கான 3 ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள், அதையும் கொஞ்சம் படித்து வச்சுக்கிங்க. ஓகேங்களா. இந்த 2 ஃபார்முலா முக்கியம். அப்புறம் இன்னொரு கான்செப்ட் சொல்லுவாங்க, இந்த நிலைம ஆற்றல் ப்ளஸ் இயக்க ஆற்றல் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டுன்னுவாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஆர் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது ஒரு கான்செப்ட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 பார்த்துட்டோமா. இப்போது இந்த கொஷினை படித்தோடனே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எம்ன்றது 11 கொடுத்துருக்குறாங்க, 11 kg மாசு. ஹைட்டுன்றது 5 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கிராவிட்டி 9.8 கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த எம்ஜிஹெச்ன்றது ஃபார்முலா எதுக்கு, நம்ம என்னன்னே தெரியலாம் கூட நம்ம இதை வச்சு போட்டுடலாம். ஃபார்முலா படிச்சிருந்தா எம்ஜிஹெச் எதுக்கு படிச்சிருக்கிறோம், பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு படிச்சிருக்கோம், நிலைமை ஆற்றல். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எம்ன்ற இடத்துல 11, ஜின்ற இடத்துல 9.8, அப்புறம் ஹெச்ன்ற இடத்துல 5. ஓகேங்களா. இப்போ இது 3த்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா வர்றதான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். இப்போ போடலாமா. இது எவ்வளோ வரும், 490 வருமா. 9.8 × 5 வந்து 49 வரும். ஓகேங்களா. 49 × 11 வந்து 539 வரும். ஓகேங்களா. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. இதெல்லாம் சிம்பிள் சம் தான், ஃபார்முலா மட்டும் பார்த்து குழப்பிக்காதீங்க. யூனிட்டு அதே மாதிரி எனர்ஜின்னு வந்தால் ஜூல் தான் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே. இந்த சம் பாருங்களா. இந்த சம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. நம்ம ஈஸியாக நம்ம ஒரு ஐடியா வச்சே போட்டுடலாம். இதை என்னென்னா, கைனட்டிக் எனர்ஜி வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு 120 ஜூல். கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, ஆற்றலே எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது அதோட மாசு 15 kg. அப்போ வெலாசிட்டி தான் எவ்வளோன்னு கேட்குறான், திசை வேகம் தான் எவ்வளோன்னு கேட்குறான். சரிங்களா. இப்போது திசை வேகத்துக்கு நம்மளுக்கு எஸ்ஐ யூனிட்னா படிச்சிருக்கிறோம், மீட்டர்/செகண்ட் படிச்சிருக்கிறோமா. அப்போ இதுக்கு ஆப்ஷனில் மீட்டர்/செகண்ட் எங்கே இருக்குதோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அவ்வளோதான். ஏன்னா மொத்த வேல்யூ ஒன்றுனா நீங்கள் யூனிட் மட்டும் தான் மாற்றி கொடுத்துக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இதை பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. எது எஸ்ஐ யூனிட்டோ அதை பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது எப்படி போடுறதுன்னா, கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ½ இன்ட்டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயரா. கைனட்டிக் எனர்ஜி 120ன்னு கொடுத்துட்டாங்களா. அப்புறம் ½ இன்ட்டு மாஸ் வந்து 15, வெலாசிட்டி எவ்வளோ, வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும், v². ஓகேங்களா. ஸோ இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா 240 ஆகிடும். 240 இந்த இங்கே இன்ட்டு இருக்கிறது இங்கே வச்சுன்னா 15 ஆகிடும். இது கேன்சல் பண்ணால் 16 வரும். ஸோ v² = 16. இங்கே ரூட் எடுத்தோன்னா 4, வேல்யூ வந்து 4 மீட்டர்/செகண்ட். நெக்ஸ்ட்டு சம். இதுவும் பாருங்கள், அதே மாதிரி சம்மு தான். நீங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்படி வேல்யூ வந்து ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா என்ன கேட்டிருக்கிறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். யூனிட் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனர்ஜின்னு கேட்டிருக்காங்களா, எனர்ஜின்னு கேட்டாலே ஜூல் இருக்கிறது தான் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. இங்கே யூனிட் பாருங்கள், நியூட்டன் வந்து ஃபோர்ஸுக்கு தான் வரும், வாட்டுன்றது பவருக்கு தான் வரும், பாஸ்கல்ன்றது ப்ரெஷருக்கு தான் வரும். அப்போ ஜூலுன்றது தான் எனர்ஜிக்கு வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. இருந்தாலும் நம்ம எப்படி போகிறதுன்னு பார்த்தோம்னா, எம்ஜிஹெச் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு, நிலைமாற்றலுக்கு, இதுக்கு 20 kg, 20 × 10 ஹைட்டு, கிராவிட்டி 10, அவ்வளோதான், 2000. ஓகேங்களா, முடிஞ்சு போச்சு. அண்ட் ஆப்ஜெக்ட் மாஸ் வந்து 14 kg, அதோட வெலாசிட்டி 5 மீட்டர்/செகண்ட். கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கைனட்டிக் எனர்ஜினா 1/2 மாஸ் 14, v² 25, 5² 25. ஸோ இதுதான் 7 × 25, 70, 70, 140, 7, 35, 175. ஓகேங்களா. 175 ஜூல். அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதுதான் நம்ம லாஸ்ட்டு தான் நினைக்கிறேன் எனர்ஜியில். ஓகேங்களா.
அதுதான் எல்லா கான்செப்ட்லேயும் நான் ஒரு சம்மு தொட்டுடுறேன், அவ்வளோதான். அந்த பேட்டர்னில் தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு வேறு எதில் இருக்குது, லைட்டில் இருக்குது சம்ஸு. எலக்ட்ரிக்கலும் லைட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டாபிக் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், தியரி கொஷின்ஸ் போயிடலாம். ஓகேங்களா? மெயினாக இந்த என்னென்ன டாபிக் கேட்குறாங்கன்னா, இந்த பீரியாடிக் டேபிள், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமு, அந்த மாதிரி நம்ம டாபிக் வைஸ் இத்தனை கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கமெண்ட்ஸில் எதனா உங்கள் சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6. மாஸ் வந்து 50 கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்குறாங்க, எனர்ஜி கேட்குறாங்க. ஹைட்டு கொடுத்தாலே நம்மளுக்கு எம்ஜிஹெச் தான் ஃபார்முலா. ஓகேங்களா? மாஸ் வந்து 50, ஜி வந்து 10, நம்மளே அப்ராக்சிமேட்டாக எடுக்கலாம், கொடுக்கலாம். ஹைட்டு வந்து 6. ஓகேங்களா? ஸோ 10 × 60, 60 × 50, 3000 ஜூல் தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரே ஒரு சின்ன ரிவிஷன் கொடுத்துட்றோம் பாருங்கள். இந்த எனர்ஜின்ற கான்செப்டில் நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுன்னா, 2 எனர்ஜி பார்த்தோம். ஒன்று 1/2 mv²ன்றது இயக்க ஆற்றல், கைனெட்டிக் எனர்ஜி. அப்புறம் mgh அப்படின்றது வந்து பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, நிலைம ஆற்றல். இது ரெண்டும் கூட்டினா வர்றது தான் மெக்கானிக்கல் எனர்ஜி, இயந்திரவியல் ஆற்றல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபார்முலா ஒன்று பார்த்தோம். ஃபார்முலா இல்லை, வேல்யூ 1 kWh = 3.6 × 10⁻⁶ ஜூல். ஓகேங்களா? 1 kWh = 3.6 × 10⁻⁶ ஜூல். ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அப்புறம் இது 3 ஞாபகம் வச்சுக்கிங்களா? 3 இயக்க விதிகள் இருக்குது, 3 மோஷன் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மோஷன் ஈக்குவேஷன்ன்றது v = u + at. இது பல தடவை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் s = ut + 1/2 at². அதுக்கடுத்தது v² = u² + 2as. ஓகேங்களா? இந்த எஸ்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னா இடைப்பெயர்ச்சியை குறிக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறிக்கும். ஓகேங்களா? மற்றதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். யூன்றது ஆரம்ப திசை வேகம், வின்றது முடிவு திசை வேகம். யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, வின்றது ஃபைனல் வெலாசிட்டி, ஏன்றது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேங்களா? ஆக்சிலரேஷன். ஓகேங்களா? இப்போது இந்த 3 ஈக்குவேஷன் ஓகே, இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம சம்மில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இவங்க கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது எதையும் குறிக்குது அப்படின்னா வெலாசிட்டியும் டைமையும் குறிக்குது அப்படின்னு ஆப்ஷனில் ஆன்சர் இருந்துச்சு. ஓகேங்களா? நம்ம என்சிஆர்டி புக்லேயுமே இருக்கும். வெலாசிட்டியும் டைமையும் குறிக்குது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை. இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பொசிஷன்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டைமையும் குறிக்குது, பொசிஷன் டைமையும் குறிக்குது. இது வெலாசிட்டி டைமை குறிக்குது ஃபஸ்ட் ஈக்குவேஷனு. செகண்ட் ஈக்குவேஷன் பொசிஷன் டைமை குறிக்குது. தேர்ட் ஈக்குவேஷனு வெலாசிட்டி பொசிஷனை குறிக்குது. ஓகேங்களா? இது நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரிப்பீட்டடாக எல்லா குரூப் டிலையும் வந்து எதனா ஒரு ஷிஃப்ட்டில் 2 ஷிஃப்ட்டில் கேட்டுன்னு தான் இருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து வெலாசிட்டி டைமை குறிக்குது. செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து பொசிஷன் டைமை குறிக்குது. தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து வெலாசிட்டி பொசிஷனை குறிக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனு திசை வேகத்தையும் நேரத்தையும் குறிக்குது. இரண்டாவது இயக்கத்தின் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா அதனுடைய பொசிஷன் டைமு, தமிழில் தெரியல, அப்படியே இங்கிலீஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மூணாவது ஈக்குவேஷனும் வந்து வெலாசிட்டி பொசிஷன் இது பண்ணுது. ஓகேங்களா? ஸோ என்னால் முடிஞ்சது இதில் இருக்கிற கான்செப்ட் கவர் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து எலக்ட்ரிசிட்டி பார்க்க போகிறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எதனா சஜஷன்னா நீங்கள் எதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எதனா இம்ப்ரூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். வேறு எதனா உங்களுக்கு டாபிக்ஸ் வேணும், கொஸ்டின்ஸ் வேணும்னாலும் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் ஆர்வமாக பார்த்தா எனக்கு பண்ணுறதுக்கு, வீடியோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வேறு எதனா டிப்ஸ் வேணுனாலும் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.